Hello everyone. So actually நம்ம last session அப்படிங்கிறதுல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு சர்க்காரிய கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம். ஸோ இந்த லாஸ்ட் செஷன் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சர்க்காரிய கமிஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். நவ் இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறதுல ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறது ரெக்யூட்டட் அப்படிங்கிறது வந்து பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ கிவன் அப்படிங்கிறது வந்து பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ லைக் பட் அவங்க ஒர்க் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டுக்கும் சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம் டு ரெடியூஸ் திஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a recommendation of சர்க்காரிய கமிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் interstate council. ஸோ in this interstate council அப்படிங்கிறது இட்ஸ் மென்ஷன் in the constitution itself. ஸோ article 263 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a very 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 powerful body because it consists of very powerful members of அப்படிங்கிறது இந்தியா. பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து இஸ் a member of this interstate council and all states அப்படிங்கிறதுல சீஃப் மினிஸ்டர் மெம்பராக இருக்காங்க. சப்போஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல பிரசிடென்ட் ரூல் போட்டிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படிங்கிறதுல கவர்னர் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ மெம்பர் அப்படிங்கிறது வந்து டு திஸ் ஒன். அண்ட் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறதோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெம்பர் அப்படிங்கிறது வந்து டு திஸ் பாடி அப்படிங்கிறதுல. அண்ட் தெர் ஆர் சம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறதும் லைக் மெம்பர் சயின்டிஃபிக் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து மெம்பர் டு திஸ் ஆர்கனைசேஷன், ஐ மீன் இன் டு திஸ் கவுன்சில். ஸோ இந்த அளவுக்கு வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பாடி. ஸோ லெட்ஸ் இமேஜின், ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு கவுன்சில் அப்படிங்கிறதுல ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் கர்நாடகா சீஃப் மினிஸ்டரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ காவிரி வாட்டர் இஷ்யூ அப்படிங்கிறது சால்வ் பண்ணுறது பற்றி. ஈவன் தோ அப்படிங்கிறது வந்து த அட்வைசஸ் அப்படிங்கிறது வந்து நாட் பைண்டிங், பட் த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கான நிறைய ஃபீசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத ப்ராப்பராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாதான் மெயின் இஷ்யூ. வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டரோட அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணும்போது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. தட்ஸ் வை ஐம் சேயிங் இட்ஸ் a very important and powerful body. But the main problem அப்படிங்கிறது வந்து here it is of this around 75 to 80 years of அப்படிங்கிறது வந்து forming this interstate council அப்படிங்கிறத எத்தனை தடவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 times அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் ஃபார்ம்டு பை பிரசிடென்ட். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் பாடி. ஓகேவா? தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஹியர். இட்ஸ் ஒன்லி a temporary body, சேம் லைக் அ ட்ரிபியூனல் மாதிரி. ஸோ இப்போ ஒரு வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படி ட்ரிபியூனல் ஜட்மெண்ட் கொடுத்த உடனே வந்து டிஸ்மேண்டில் ஆகிடுமோ அதே மாதிரியே தான் திஸ் interstate council. ஈவன் தோ இட் இஸ் a constitutional body, it is only a temporary body. இப்போ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு வந்தால் அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் பீயிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து இதை கன்வின் பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட் தான் ஃபார்ம் திஸ் ஆர் கன்வின் திஸ் அப்படிங்கிறது வந்து interstate council. ஸோ ஒன்ஸ் கன்வின் பண்ணோன்னே எல்லா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அசம்பிள் ஆகி அதை பற்றி இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தே கேன் ஏபிள் டு சால்வ் எனி இஷ்யூ. ஓகேவா? ஸோ தே கேன் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து எனி இஷ்யூ. ஈவன் தோ தட் அட்வைஸ் இஸ் நாட் பைண்டிங், பட் இட் மே ஈல்ட் அப்படிங்கிறது வந்து சம் ஃபீஸிபிள் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் இதை ப்ராப்பராக என்ன பண்ணல அப்படின்னு வந்தால் யூட்டிலைஸ் அப்படிங்கிறதே பண்ணலை. ஸோ சர்க்காரிய கமிஷன்லேருந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணும்போது ஸோ மே நாட் பி வெரி பிக் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் இஷ்யூ கூட சால்வ் பண்ண வேணாம். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பட் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒரு பில்லில் வந்து சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஸோ ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கே மாற்றணும் அப்படின்னு வந்தால் அதுக்கு வந்து மேபி பார்லிமெண்ட் அப்படிங்கிறதோட லா மேக்கிங் பவர் அப்படிங்கிறதுலாம் யூஸ் ஆகலாம். ஆனால் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மோர் ஆர் லைக் அ ஃப்ளெக்சிபிள் ரிலேஷன்ஷிப். தெர் இஸ் நோ ரிஜிட் அப்படிங்கிற வந்து ரிலேஷன்ஷிப் அன்லைக் த கான்ஸ்டிடியூஷன். பிகாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்தால் கான்ஸ்டிடியூஷனே கம்ப்ளீட்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ லைக் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா பை த வே ஆஃப் அப்படிங்கிறது வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு பேசி ஒரு MOU சைன் பண்ணாலும் என்ன பண்ணலாம்? ஸோ லைக் அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும். இட்ஸ் மோர் ஆர் லைக் அ ஃப்ளெக்சிபிள் ரிலேஷன்ஷிப். ஸோ தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து இந்த interstate council யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் the next one is deployment of central forces. So let's say there are some border states அப்படிங்கிறது வந்து இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி இந்த அருணாச்சல பிரதேஷ் ஏரியா, ஸோ அதில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து ஏரியா, அதில் குஜராத் அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிறது வந்து ரீஜன் எல்லாமே ஸோ அடிக்கடி வார் லைக் அப்படிங்கிறது வந்து சுச்சுவேஷன் ஃப்ரேம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் ஆர்மி அப்படிங்கிறது வந்து அண்ட் அதர் CAPF ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட்னா தெர் ஆர் ஆல்சோ சம் போலீஸ் பர்சனல்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்களுக்கு இவங்களுக்கு நடுவில் அகைன் அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் அ க்ளாஷ். என்ன க்ளாஷ் அப்படின்னு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து
லைக் ஒரு ஃபோர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறதும் வாங்குறது இல்லை. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். திடீர்னு வந்து ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத டிப்ளாய் பண்ணும்போது அது ஸ்டேட்டோட பவரை வந்து அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சர்க்காரிய கமிஷனில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பிஃபோர் டிப்ளாயிங் த ஃபோர்ஸ், ஓகேவா, ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி, கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கொண்டு வரலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது வந்து வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் அப்படிங்கிறது வந்து அட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கிவிங் ஈக்குவல் பவர் அப்படிங்கிறது வந்து அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து டு தட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லைக் அதை தான் சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அண்ட் ஸோ these are all the ways அப்படிங்கிறது வந்து to improve the administrative relationship. And third one is அப்படிங்கிறது வந்து, ஸோ what are the ways அப்படிங்கிறது வந்து to improve the financial அப்படிங்கிறது வந்து relationship. Financial relationship. So more fiscal autonomy given to the state. So here it is, the role of Finance Commission. You all know that Finance Commission, it is a constitutional body. How many members are there? There are 1 plus 4 members அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. It's mentioned in the constitution itself. So totally 5 members அப்படிங்கிறது வந்து இந்த Finance Commission. Article 280 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Finance Commission அண்ட் அதோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபிஸ்கல் நிதி அப்படிங்கிறத வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேவா, பிரித்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி வெர்டிக்கல் அண்ட் horizontal distribution of money. So between central government, state government நடுவுல வந்து deploy பண்றது vertical distribution. Between the state government நடுவுல deploy பண்றது it's a horizontal distribution. Both vertical and horizontal distribution அப்படிங்கிறது வந்து done by Finance Commission. So actually there is a issue அப்படிங்கிறது என்னன்னா, before 14th Finance Commission அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஸ்டேட்டுக்கு deploy பண்ணக்கூடிய மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப லெஸராக தான் இருந்தது. அரௌண்ட் அப்படிங்கிறது வந்து 38% அப்படிங்கிறது வந்து 37 to 38% அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா வந்து டேக்ஸ் வருது அப்படின்னு வந்தால், ஸோ மேலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால், ஸோ அரௌண்ட் 62 rupees எடுத்துப்பாங்க. 60 rupees, 60 to 62 rupees எடுத்துக்கிட்டு ரிமைனிங் 38 rupees அப்படிங்கிறத யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்தால் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இட்ஸ் வெரி ஆக்சுவலாக 38 rupees அப்படிங்கிறது வந்து டு ஆல் த 28 states, நாட் ஒன் ஸ்டேட்டு கிடையாது, எல்லா 28 ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்தே எவ்வளோ அப்படின்னு வந்தால் 38 ரூபா தான். நான் ஃபார் என் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 38 rupees அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த 38 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ஹரிசாண்டலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இட்ஸ் நாட் இன் ஈக்குவல் மேனர். தெர் ஆர் சம் சர்டன் criteria. Actually it's not a fixed criteria. Okay, actually it's vary அப்படிங்கிறது வந்து கமிஷன் டு கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இன்னொரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கும் அந்த கிரைட்டீரியா அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். ஜென்ரலி கிரைட்டீரியானா பாப்புலேஷன் வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், அவங்களோட அந்த ஃபிஸ்கல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது, ட்ரீ கவர் வந்து எப்படி இருக்குது, லைக் கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது, ஸோ பீப்புளோட பெர் கேபிட்டா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி சம் சர்டன் அப்படிங்கிறது வந்து கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஆன் த ஈக்குவல் பேசிஸ். தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் சேம் அமௌண்ட் கிடையாது. பீகாருக்கு வந்து மோர் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பேர் டு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு. மோஸ்ட் ஆஃப் த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மோர் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பேர் டு தமிழ்நாடு. பிகாஸ் பிஃபோர் 14th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எப்படி தான் இருந்தது அப்படின்னு இருந்தால், ஸோ மோஸ்ட்லி வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து மோர் அஃபெக்டட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்தால் மோஸ்ட் ஆஃப் த சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஓரளவு வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும். லைக் தமிழ்நாடு, கேரளா, லைக் கர்நாடகா, லைக் மகாராஷ்டிரா, இதெல்லாம் ஓரளவு வந்து டெவலப்டு ஸ்டேட். ஆனால் மோஸ்ட்லி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் லெஸ் டெவலப்டு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா, கம்பேரபிளி. அதனால அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. லைக் அது வந்து ஆன்கோயிங் ஒரு எவர்கிரீன் அப்படிங்கிறது வந்து இஷ்யூவாகவே இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் 14th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 38% அப்படிங்கிறத 42% அப்படிங்கிறத இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால், டு த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மோர் ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல் அட்டானமி அப்படிங்கிறது வந்து கொடுக்கும்போது, ஸோ ஃபிஸ்கலி நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்கும்போது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரிசால்வ் அப்படிங்கிறது வந்து ஆகும். அண்ட் அவங்களுக்கு அட்டானமி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மணியை வந்து அவங்களே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் இதை ப்ராப்ளம், சென்ட்ரல் ஸ்டேட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்னர் ரூல். As I already told you, so governor வந்து should be act as a bridge between the central government and state government. He should not be the agent அப்படிங்கிறது வந்து of central government. அவர் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, there is a tussle between governor and chief minister அப்படிங்கிறதுக்கு நடுவில். ஸோ அப்போ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து ஷுட் பி த அவுட் சைட் ஸ்டேட் பர்சனாக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னா மேபி இன்ஃப்ளூயன்ஸ்
பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ஒரு பர்சன் அப்படிங்கிறது வராங்கன்னா ஸோ அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாட் ஆக்டிவ் பர்சன், பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது, அவுட் சைட் ஸ்டேட் பர்சனாக இருக்கணும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். லைக் இந்த மாதிரி ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சர்க்காரிய கமிஷனில் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் நாட் பைண்டிங் தான், ஓகேவா, தே ஆர் ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன். சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அண்ட் கமிஷன், அது கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இட்ஸ் நாட் பைண்டிங். ஸோ அதை எடுத்துக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத விஷயம் தான். லைக் அதில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. லைக் இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து ஆகுது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்தால் ஆன் கோயிங் பேசிஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கவர்னரோட பொசிஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கேட்கணும். அண்ட் டென்யூர் ஆஃப் அப்படிங்கிறது கவர்னர், யூ ஆல் நோ தட் 5 years அப்படிங்கிறது வந்து இஸ் a tenure of governor. ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஃபிக்ஸட், நாட் எக்ஸாக்ட்லி லைக் நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து எக்ஸாக்ட்லி எல்லா கவர்னர்ஸ் அப்படிங்கிறதும் 5 years அப்படிங்கிறது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஷோர். பிகாஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு வந்தால் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், இட் இஸ் அ ப்ளஷர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர். ஏன்னா பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் த பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் வித்தவுட் சேயிங் எனி ரீசன். எஸ், நாட் ஈவன் அ ரீசன். ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு கவர்னர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். பிகாஸ் தெர் இஸ் நோ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டு த கவர்னர், ஓகேவா, ஜஸ்ட் அப்பாயிண்டட். ஸோ அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் பிரசிடென்ட் வந்து எப்போ வேணாலும் அந்த கவர்னர் ரிமூவ் பண்ணலாம் வித்தவுட் அப்படிங்கிறது வந்து சேயிங் எனி வேர்டு, எனி ரீசன் அப்படிங்கிறது சொல்லாமல். அப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும்போது கவர்னர் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி ஹீஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ கவர்னருக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ அவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவந்தோ அப்படிங்கிறத தெர் ஆர் சம் ரீசன்ஸ்க்காக ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ரீசன் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டு தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ லைக் இது வந்து சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன். அண்ட் கவர்னர் ஷுட் ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜாக வந்து ஆக்ட் ஆகணும். ஹி ஷுட் நாட் அப்படிங்கிறது வந்து பி த ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான சம் வேலிட் ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஸோ அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற திங். அண்ட் பிரசிடென்ட் ரூல், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் யூ, தெர் ஆர் சம் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் த யூஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி மஸ்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இஷ்யூ ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லோக்கலைஸ்டு எமர்ஜென்சி போடு. ஏன்னா பிரச்சனை வந்து ஆல் ஓவர் த ஸ்டேட் ஃபுல்லாக கிடையாது. பிரச்சனை வந்து அந்த ஸ்டேட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் அப்படிங்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. இட் கேன் பி த கரப்ஷன் இஷ்யூவாக கூட இருக்கட்டும், ஆர் சம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளமாக கூட இருக்கட்டும். ஆனால் அது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் தானே இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் லோக்கலைஸ்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து போடலாம். அதுவும் சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் ரெசார்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது போடலாம். ஸோ இட் ஷுட் பி த லாஸ்ட் ரெசார்ட். ஸோ லைக் இந்த மாதிரி சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் given by சர்க்காரிய கமிஷன். And next one is planning and development. So here it is, you all know that earlier அப்படிங்கிறது there is a planning commission. ஸோ அவங்க தான் 5 years plan அப்படிங்கிறத மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. now அப்படிங்கிறது வந்து இந்த பிளேஸ் அப்படிங்கிறதுல நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஷுட் இன்வால்வ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேசிஸ். ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நித்தி ஆயோகோட அந்த கவுன்சில் அப்படிங்கிறதுல ஸோ ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதோட வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் கம்பேரபிளி அப்படிங்கிறது வந்து லெஸ் மேனர் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ லைக் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டோட வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பிளானிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல ஒரு சென்ட்ரல் லெவலில் வந்து கம்ப்ளீட் நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக சம் பிளான்ஸ் போடுறாங்க அப்படின்னு வந்தால் ஸ்டேட்டையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் மேனர் அப்படிங்கிறதுல டெவலப் அப்படிங்கிறதாகலாம். அப்போ தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது. So like that is also a recommendation given by Sarkariya Commission. So finally there is a conclusion part. You all know that to ensure Sarkariya Commission வந்து central state relation அப்படிங்கிறது even though there are some ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் தேர். மோஸ்ட்லி கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்தால் எஸ் தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்தால் இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கு. இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தர் அப்படிங்கிறது வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் செட்டப்பில் கொண்டு வரது மூலமாக அண்ட் இம்ப்ளிமெண்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஸோ நம்மளால் ஃபர்தர் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ லைக் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு கன்க்ளூஷன் சொல்லி நம்ம கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் given அப்படிங்கிறது வந்து by the Sarkariya Commission. Okay, so I hope you all understand this one. So first வந்து Sarkariya Commissionோட recommendations அப்படிங்கிறது to improve the central state relation அதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷனில் வாட் இஸ் Sarkariya Commission, எத்தனை ரிப்போர்ட் எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம
டு த பாயிண்ட் டைரெக்டாக பாயிண்ட் நம்பர் 1 2 3ன்னு எழுதாமல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அகைன் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் நம்பர் 1 and 2. அண்ட் ஹவு டு இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து லைக் கவர்னர் ரோல், தி ரோல் ஆஃப் கவர்னர், தி ஸ்டேட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மூலமாக எப்படி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணலாம். பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆர்டிகல் 356 கவர்னரோட ரோல் அண்ட் கவர்னரோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிறது ரிலேஷன். பிகாஸ் ஹீ இஸ் ஆக்ட் எக்ஸ் அ பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லைக் அதனால் அதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி எழுதும்போது ஓகே இந்த கேர்ள் வந்து கேர்ள் ஆர் பாய் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இட் லுக் லைக் அ ஹோலிஸ்டிக் ஆன்சர் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து would be what is the enactment of 73rd Constitutional Amendment Act? With the enactment of 73rd Constitutional Amendment Act, what are the steps taken to ensure the women participation in the local governance? Discuss. So this is the question. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 73rd Constitutional Amendment Act அப்படிங்கிறதுல விமனோட எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக, அதாவது விமனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் கவர்னன்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 73rd Constitutional Amendment Act. ஸோ வாட் இஸ் இந்த 73rd Constitutional Amendment Act? You all know that. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன், 3 tier கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் லைக் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அசோக் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கு எம்பவர் பண்ணது பிஆர் மேத்தா கமிட்டி அண்ட் ஆல்சோ எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எழுதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் விமனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுக்கு அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் 1 2 3 ஆக்சுவலாக கொஸ்டினில் அதோட நிறுத்தலை. விமனோட பார்ட்டிசிபேஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லலை. கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்லி விமனோட பார்ட்டிசிபேஷன் கொடுத்ததுனால, அதாவது லோக்கல் கவர்னன்ஸில் விமனுக்கு ப்ரெசன்ஸ் கொடுத்ததுனால, விமனை வந்து எம்பவர் பண்ணி விமனுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் சீட் கொடுத்ததுனால என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருக்குது, what are the benefits of அப்படிங்கிறது having women in the local governance அப்படிங்கிறது வந்து செட்டப். பட் what are the negative அப்படிங்கிறது வந்து with respect to this women participation-ஆல வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அக்கறாகுது, அதை சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் ஃபைனலி அப்படிங்கிறது வந்து யூ கேன் கன்க்ளூட் திஸ் கொஸ்டின். ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்திங் அபவுட் 73rd Constitutional Amendment Act. Actually what is in the 73rd Constitutional Amendment Act? You all know that. So establishment of Gram Panchayat, that is a 3 tier அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட். ஸோ இன் திஸ் 3 tier கவர்மெண்ட் ஆக்சுவலி 73rd Constitutional Amendment Act அப்படிங்கிறதுல there are 2 set of அப்படிங்கிறது வந்து ப்ரொவிஷன். ஆக்சுவலாக இந்த அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மாடல் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து மேட் பண்ணாங்க. ஸோ நேம் இட் செல்ஃப் இட்ஸ் அ மாடல் ஆக்ட். இன் திஸ் மாடல் ஆக்ட் அப்படிங்கிறதுல there are some provisions அப்படிங்கிறது வந்து mandatory and some other provisions அப்படிங்கிறது வந்து ஒரு voluntary அப்படிங்கிறது வந்து நேச்சர். ஓகேவா? ஸோ mandatory provisions அப்படிங்கிறத எல்லா ஸ்டேட்டும் மேண்டட்டரியாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் voluntary provision அப்படிங்கிறத ஃபாலோவும் பண்ணலாம், இல்லை ஃபாலோ பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் தேர் விஷ். வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அது டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிறதாவே கொடுத்துட்டாங்க, அவங்களோட விருப்ப உரிமை அப்படிங்கிறதாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்தால் அந்த 73rd Constitutional Amendment Act அப்படிங்கிறத ஒரு மாடல் ஆக்ட் அப்படிங்கிறதா பார்லிமெண்ட்டில் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னலாம் மேண்டட்டரி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அதில் விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா, ஐ மீன் விமனுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா. எஸ், திஸ் மேண்டட்டரி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதுல தான் விமனோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரிசர்வேஷன்? 1/3 அப்படிங்கிறது ரிசர்வேஷன். இட்ஸ் நத்திங் பட் 33% அப்படிங்கிறது வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ மேண்டட்டரி ப்ரொவிஷன். சேம் லைக் திஸ் 3 tier கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் அ மேண்டட்டரி ப்ரொவிஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் 3 tier அப்படிங்கிறது வந்து இஸ் அ மேண்டட்டரி அப்படிங்கிறது வந்து ஒன்று. ஸோ அப்போ 3 tier வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, தெர் இஸ் அ கிராம் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, தெர் இஸ் அ ஜில்லா பரிஷத். ஸோ இது எல்லாமே வந்து என்ன மேண்டட்டரி மஸ்ட்டு எல்லா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுலையுமே இந்த 3 ஆர்டர் அப்படிங்கிறதும் 3 tier அப்படிங்கிறது வந்து லெவல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதில் ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்லேயுமே 3 tier இருக்குமா அப்படின்னு கேட்டால் there are some exceptions அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல்சோ தட். wherever there is a 20 lakh பாப்புலேஷன் அப்படிங்கிறதுக்கு கம்மியாக இருக்காங்களோ அங்கே மட்டும் என்ன ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் ஒன்லி 2 tier மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 tier அப்படின்னு வந்தால் கிராம் பஞ்சாயத்து அண்டு
ஜில்லா பரிஷத் நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் டயர் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. ஸோ பஞ்சாயத்து சமிதி மட்டும் இருக்காது, மல்லி கிராம பஞ்சாயத்து அண்டு ஸோ ஜில்லா கவுன்சில் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இது வந்து வாலண்டரி ப்ரொவிஷன். லைக் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்குமே வாலண்டரி ப்ரொவிஷன் இது அப்படிங்கிற மாதிரி தெர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன். ஓகேவா? ஸோ 3 டயர் லெவல் அப்படிங்கிறதுல வந்து தெர் இஸ் அ எலெக்ஷன், கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத். ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன இருப்பாங்க அப்படின்னு வந்தால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சேர்மன் அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ ஈச் 3 டயர் அப்படிங்கிறது வந்து லெவல்லையுமே சேர் பர்சன் இருப்பாங்க, கீழே செட் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? ஸோ இஸ் இட் டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி அப்படிங்கிறது வந்து எலெக்டட்? ஆக்சுவலி ஆல் த மெம்பர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். திஸ் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். Okay, this is mandatory. And the Zilla Parishad and Panchayat Samiti level அப்படிங்கிறதுல chairpersons are indirectly அப்படிங்கிறது வந்து elected. Sorry, actually these members are directly elected. Okay, so as I said, there are 3 tier, Gram Panchayat, Panchayat Samiti and Zilla Parishad. So ஒவ்வொரு லெவல்லையுமே chairperson, head ன்னு இருப்பாங்க, members அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் chairperson and members இருக்காங்க. ஆல் 3 லெவல்ஸ் அப்படிங்கிறதுலுமே மெம்பர்ஸ் எல்லாருமே எப்படி அப்படின்னு வந்தால் டைரக்ட்லி எலெக்டட். தேர் டைரக்ட்லி எலெக்டட் அப்படிங்கிறது வந்து பை த பீப்புள். தட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். ஓகேவா? அதே மாதிரியே இந்த ஜில்லா பரிஷத் அண்ட் பஞ்சாயத்து சமிதி லெவல் அப்படிங்கிறதுல சேர்பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். தட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லுமே என்ன பண்ணணும்? ஸோ இந்த கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத்தில் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே டைரெக்டாக தான் எலெக்ட் பண்ணணும். அண்ட் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது வந்து அண்ட் பஞ்சாயத்து சமிதியில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் அப்படிங்கிறத இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணணும். தட் இஸ் மேண்டேட்டரி. ஆனால் இங்கே என்ன வாலண்டரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ திஸ் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சேர்பர்சனை மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்து பிரசிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் கேன் பி டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இட் கேன் பி இன்டைரக்ட்லி எலெக்டட். அப்போ இதை யார் டிசைட் பண்ணுவா? ஸோ திஸ் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன். ஓகேவா? இவங்களை டைரெக்டாகவும் எலெக்ட் பண்ணலாம், இல்லை இன்டைரக்டாகவும் எலெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன். ஸோ அப்போ இதை வந்து யார் டிசைட் பண்ணுவா? ஸோ திஸ் இஸ் டிசைடட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட ஸ்டேட் அசம்பிளி, மாநில சட்டமன்றம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் அதை ஃபைனலைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம், அதை டிசைட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி. ஸோ வேர் தெர் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன், அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி யாராக இருப்பானா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாடல் ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா there are some mandatory provision, there are some voluntary provisions அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிசர்வேஷன் நம்ம சொன்னோம், 3 டயர் அப்படிங்கிறதுல பார்த்தோம், எலெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், இது எல்லாமே இதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே 73rd கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல மாடல் ஆக்டில் மேண்டேட்டரி அண்ட் சம் வாலண்டரி ப்ரொவிஷன். விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் கன்சிடர்ட் டு பி த மேண்டேட்டரி ஒன். 1/3. It's nothing but 33%. SC/ST reservation, OBC reservation and others reservation. Okay, so இதில் எதெல்லாம் mandatory, எதெல்லாம் voluntary. So யாருக்கு reservation? There are 2 level, chairman and members. There are 2 kind of persons இருக்காங்க இல்லையா, அதில் யாருக்கெல்லாம் reservation mandatory, யாருக்கெல்லாம் voluntary. ஸோ லைக் இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மென்ஷன் இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ். ஓகேவா? இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஜஸ்ட் 73rd கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆர்டிகல் 243 to 243 ஓ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஒன், லைக் நான் சொன்ன மாதிரி 3 டயர் இருக்கும், எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243Kல இருக்கும், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 243I வந்து இருக்கும். இந்த மாதிரி ஸோ ஆடிட்டர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. ஸோ பார் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கோர்ட், ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல எதுவும் ஒரு இஷ்யூ அப்படின்னு வந்தால் கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்தால் இன்டர்வெயின் பண்ணக்கூடாது. தட் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். ஆக்சுவலி தட் இஸ் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 243 ஓல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு சில செக்ஷன் ஆக்சுவலாக இஃப் இட் இஸ் இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட இன்டர்வியூன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். லெட்ஸே ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது, அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு வந்தால் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. இதே ஒரு லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வர மாட்டாங்க, ஹை கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இஃப் இட் இஸ் ராஜ்யசபா எலெக்ஷனில் எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் ஹை கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேலே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அதே ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் எந்த கோர்ட்டுமே உள்ளே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் மென்ஷன் இன் த
கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து itself. ஸோ தட்ஸ் வை மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தான் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? ஏன்னா கரப்ஷன் வரும்போது அங்கே பவர் யார்கிட்ட தான் இருக்குன்னா ஸ்டேட் அசம்பிளி கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த இஷ்யூ எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் அசம்பிளிலேருந்தே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஷ்யூ அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. கோர்ட்டோட இன்டர்வெனன்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கவே இருக்காது. தட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். ஆர்டிகல் 243 அப்படிங்கிறது வந்து இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். ஸோ கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து இதில் பெருசாக வந்து இருக்காது. ஸோ யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹியர் இன் த இன்ட்ரடக்ஷன். ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 243 to 243 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்டிகல் 243D வந்து எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன். ஸோ நம்ம அவுட் ஆஃப் த ஃபீல்ட் போக வேணாம். நான் ஜஸ்ட் ஃபார் சே எக்ஸாம்பிளுக்காக லைக் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஸ்டினில் டு த கோர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விமன் ரிசர்வேஷன் இன் த லோக்கல் கவர்னன்ஸ் டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ்னால் அதனால் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, அதனால் என்னென்ன மைனஸ் இருக்குது, அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கலாம். ஸோ லைக் அதை தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுல டேரக்ட்லி 73 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ 243 to 243 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் விமன் ரிலேட்டட் பார்ட் வந்து எதில் வருது அப்படின்னு வந்தால் விமன் ரிலேட்டட் ரிசர்வேஷன் எதில் வருதுன்னா 243D வந்து வருது. இது மூலமாக விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ஷூர் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி வந்து என்ன ஆகும், ஸோ விமனோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்குன்னு ஒரு சில டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் என்ஷூர் அப்படிங்கிறது பண்ண முடியும். லைக் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் விமன் பார்ட்டிசிபேஷன்? ஸோ கான்ஸ்டிடியூஷனலி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? ஆஸ் ஐ செட், so there are some mandatory provision. So women reservation 1/3 33% reservation, actually this is a mandatory அப்படிங்கிறது வந்து provision. Women reservation mandatory அப்படிங்கிறது வந்து provision for both chairperson as well as அப்படிங்கிறது வந்து இந்த member level. ஓகேவா? So as I said, கிராம் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத். ஸோ எல்லாத்துலேயுமே சேர்பர்சன் அப்படிங்கிறதும் இருக்காங்க அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்காங்க. ஸோ ஆல் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் லெவலில் விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட் இருக்கணும். அதுவும் 1/3 அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் மேண்டேட்டரி. அதே எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? எஸ், ரிசர்வேஷன் பேஸ்ட் அப்பான் தேர் பாப்புலேஷன் பொறுத்து இருக்குது. தட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன். பட் ஓபிசி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன், இட்ஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன். ஸோ ஒரு ஓபிசிக்கு லோக்கல் பாடி எலெக்ஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கறதா இல்லையா? ஸோ இட்ஸ் டிசைடட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல மேண்டேட்டரி. அப்போ விமனுக்கான ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஆர்டிகல் 243D அப்படிங்கிறதுல ஆல் 3 லெவலில். ஸோ ஆல் 3 லெவலில் போத் சேர்பர்சன் ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறது வந்து மெம்பர்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்தால் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது 33% அப்படிங்கிறது வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஈவன் எஸ்சிஎஸ்டி விமனுக்கும் கொடுக்குறாங்க தனியாக ரிசர்வேஷன். holistically it is 33%. ஓகேவா? இட்ஸ் நாட் செப்பரேட்லி 33% அப்படிங்கிறது வந்து டு எஸ்சிஎஸ்டி விமன் கிடையாது. ஹோலிஸ்டிக்லி அந்த பர்டிகுலர் ரீஜனல் லெவலில் எவ்வளோ விமன்ஸ் அப்படிங்கிறதோட பாப்புலேஷன் இருக்கோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுல 33% அப்படிங்கிற வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இது உமன் கேண்டிடேட்க்கு வந்து கொடுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சுவலி 33% தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ தெர் ஆர் சம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல மோர் தென் 33% அப்படிங்கிறது கூட கொடுக்கலாம். 33% மேண்டேட்டரி ப்ரொவிஷன். ஸோ இட் கேன் பி மோர் தென் 50%, 60%, நீ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து வாலண்டரி ப்ரொவிஷன். தட் இஸ் டிசைடட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறத அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ 33% அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஆனால் மோர் தென் 33% கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் ஜஸ்ட் அஸ் அ வாலண்டரி அப்படிங்கிறது வந்து ப்ரொவிஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன் கொடுக்குறாங்க. தட் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன். அது அந்த பீகாரோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதும் போது ஜஸ்ட் சும்மா பாயிண்ட் மட்டும் எழுதாமல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்து எழுதும்போது ஓகே ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸோ அதை பற்றின ஒரு என்ஹான்ஸ்டு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வியூ வந்து எக்ஸாமினருக்கு வந்து உங்கள் பாயிண்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்து எழுதுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். விமனுக்கு ரிசர்வேஷன் மட்டும் கொடுத்தா போதுமா? அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் டெவலப் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ட்ரெடிஷ்னலி விமனோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்தால் ரொம்ப டவுன் அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸோ அப்போ அதை ஃபர்தர் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தால் ஜஸ்ட் ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரில் உட்கார வச்சா மட்டும் பத்தாது. அந்த டிசிஷன் அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்லையோ அவங்களோட கெப்பாசிட்டியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து அண்ட் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம். ஓகேவா? ஸோ சம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லெவலையும் கொண்டு வராங்க, சென்ட்ரல் ஸ்பெசிஃபிக் லெவல் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் தெர் இஸ் அ மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப்
பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது தெலுங்கானா கவர்மெண்ட் விமனோட கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். அதே வந்து சென்ட்ரல் லெவல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது மூலமாக விமனோட அந்த ப்ரொஃபஷனல் லெவல் அப்படிங்கிறதுல கெப்பாசிட்டி அப்படிங்கிறத டெவலப் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்ம கண்டினியூவேஷன் வந்து அப்கமிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.